எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே வாங்க நண்பர்களே, இன்றைக்கான மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே பிரேக் பண்ணியிருந்தது. அப்போயே நம்ம சொல்லியிருந்தோம் மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்க மார்க்கெட்டு இன்னும் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு, டவுன் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ மந்த்லிலையும் பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதனால் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ்ஸு இப்போ எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுனால இன்னும் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. அதே வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம போன வீடியோவில், வீக்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகி அப்படியே கரெக்ஷன் ஆகி வந்துகிட்ருக்கு அப்படின்னு. அதை அந்த லைனை டச்சே பண்ணல, திரும்ப போய் இப்படி மார்க்கெட் அப்படி ரிட்டன் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்துட்டு திரும்ப கரெக்ஷன் ஆகி கீழே வரத்துக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. அதனால் அப் ட்ரெண்டுக்கான ட்ரேடு எதுவும் எடுக்காமல் நீங்கள் பார்த்துங்க. டவுன் ட்ரெண்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணி ட்ரேட் எடுங்க எதாக இருந்தாலும். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மந்த்லியில் பார்த்தீங்கன்னா போன மாதம் நல்லா கிளியராக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. வீக்லியில் பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே உள்ள லோ தான், 47,780 தான் ஏற்கனவே உள்ள சப்போர்ட்டு. அந்த டச் பண்ணிட்டு ரிட்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஆனால் நிஃப்டி டவுனில் இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டியும் இதை பிரேக் பண்ணாலும் பிரேக் பண்ணலாம், பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த ட்ரிபிள் டாப் மாரி ஃபார்ம் ஆகிட்டு வரதுனால அதோட நம்ம டார்கெட் எங்கே சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,600 சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதை நோக்கி வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லா மார்க்கெட்டுமே டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகாக ஒரு சேனல் ஃபார்மேட்டில் வந்துகிட்ருக்கு. இந்த சேனலை டச் பண்ணிட்டு ரிட்டன் ஆகிட்டு இந்த திரும்பவும் சேனலோட ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்துட்டு ரிட்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு மார்க்கெட்டு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபினான்ஸ் மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் நிஃப்டி ஃபினான்ஸ் மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபினான்ஸ் மட்டும்தான் மந்த்லியை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்குது. ஏற்கனவே உள்ள வீடியோலையும் சொல்லியிருந்தோம் நிஃப்டி ஃபினான்ஸ் ஒன்று மட்டும்தான் மந்த்லி சார்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு. அதுவும் கூடிய சீக்கிரம் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட்லாம் மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்ததுனால இதுவும் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டி ஃபினான்ஸ் மட்டும்தான் அந்த மந்த்லி ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் ஆகிற மாதிரி ஒரு ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இது இங்கேருந்து டச் பண்ணிட்டு இப்படி ரிட்டன் ஆனாலும் உங்களுக்கு இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த லைனையும் பிரேக் பண்ணி மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஆல் டைம் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 24,950 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எல்லா மார்க்கெட்டும் டவுனில் இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்குது. மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி ஃபினான்ஸ் மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து
அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபினான்ஸுக்கு 21,560 வரையும் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேடை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்தியா விக்ஸ் பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. இந்தியா விக்ஸ் வீக்லி சார்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. இப்போ திரும்ப இந்தியா விக்ஸு கீழே இறங்கிட்டுருக்காங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு இப்படி மேலே வந்தாங்க அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்தியா விக்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். இந்தியா விக்ஸ் மேலே போனாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கிராஷ் ஆகி கீழே வரும். அதனால் இந்தியா விக்ஸும் அந்த சப்போர்ட் லைனில் இருக்கிறதுனால இந்தியா விக்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி கீழே வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. எல்லா மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் ட்ரேட் நடக்கிறதுனால நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேடை கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுங்க. ஒரு டவுன் ட்ரெண்டு எப்போ வேணாலும் சப்போர்ட் எடுத்து வேகமாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா டவுனு இப்போ 2-3 நாளாக அதிகமாக டவுன் ஆனதுனால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆணுச்சு அப்படின்னாலும் வேகமாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் கரெக்டான கம்மியான குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி நண்பர்களே.